வளர்க்கப்பட்டவர்கள், அம்மாவால் உருவாக்கப்பட்டவர்கள். உங்களை போன்ற இந்த சலசலப்புக்கெல்லாம் அணிந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைத்து குற்றச்சாட்டுகளை நீங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தால் நீதிமன்றத்திலே சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீ தயாரா? முதல்ல நான் கேட்குறேன். இத்தனை சொல்கிற யோக்கியமாக பேசுகிற இந்த ஸ்டாலின், நான் சொல்கிறேன், ஊழல் நடந்து போச்சு, அது சொல்கிறதுக்கு உனக்கு என்ன யோக்கியது? உன் மீது புதிய தலைமை செயலகம் கட்டுகின்ற அந்த ஊழல் உன் மீதும் உன் தந்தை மீதும் போடப்பட்ட வழக்கை இன்று வரை அந்த வழக்கை சந்திப்பதற்கு உனக்கு தைரியம் இல்லை. எங்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது? உனக்கு ஆம்பளையாக இருந்தால், தைரியமாக இருந்தால், நாளைக்கு நீதிமன்றத்தில் அந்த வழக்கை வைத்து திரும்ப பெற்றுக்கொண்டு என் மீது உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் வழக்கை தாக்கல் செய்யுங்கள், நாங்கள் வழக்கை சந்திக்கிறோம் என்று சொல்லு பார்ப்போம். நீ ஆம்பளை சொல்லு. என்ன பண்ண? ஒரு நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க, நான் 200 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் விடுற, விட்டுட்டு 430 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்குற. ஒப்பந்தம் இல்லாமல் ஒப்பந்தம் விடப்பட்டது 200 கோடி, ஆனால் தொகை கொடுக்கப்பட்டது 430 கோடி. 230 கோடி யாருடைய அப்பா? உன் அப்பா விட்டு பணமா? திருவாரூர் ஜமீன் பணமா? உங்கள் தாத்தா முப்பாட்டன் ஜமீன் பணத்தை எடுத்து கொடுத்தியா? எங்களை கேட்குற, நீ யார்? உங்கள் அப்பா விட்டு பணத்தை எடுத்து கொடுத்தியா? எப்படி, எந்த கணக்கில் இந்த 230 கோடி ரூபாய் கொடுத்தது? அதுதான் வழக்கு. அதை விசாரிக்கிறோம். நீ நேர்மையான அந்த வழக்கு சந்தி. இல்லை, இந்த காரணத்துக்காக அது உயர்ந்து விட்டது, இந்த காரணத்துக்காக நாங்கள் ஏற்றி கொடுத்தோம், இந்த காரணத்துக்கு இந்த நியாயமான காரணத்தை கொடுத்த சொல்லு. நியாயமான காரணத்தை சொல்லி ஏற்றுக்கிறோம். ஏன் அதை சொல்லுவது கஞ்சிக்கிற? ஏன் ஓடுற? ஏன் பயந்து ஓடுற? ஒரு நீதிபதி சொல்கிறார், இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும், வழக்கை பதிவு செய்யுங்கள் சொல்கிறார். உடனே ஓடி போய் இன்னொரு நீதிபதி கிட்ட அந்த வழக்கில் தடையாடம் வாங்குற, அப்புறம் இன்னொரு நீதிபதி வாங்குற. ஏன் உனக்கு தான் நீதான் எனக்கு மடியில் கனம் இல்லை, நான் தைரியமானவன், உத்தமன், நியாயஸ்தான், காந்தி, புத்தா சொல்கிறியே, வழக்க சந்தி. நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் மட்டும் கேள்வி கேட்குற. சட்டம் எல்லாருக்கும் ஒன்று, குற்றம் எல்லாரும் சொல்லலாம், வழக்கு எல்லாரும் போடலாம். வழக்கை சந்திக்கிற, அதை எதிர்த்து பாராடுகிற உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு மட்டும்தான் இருக்குதா? நீ குட்கா கொண்டாடலாம், அதை கேள்வி கேட்டால் கேஸில் நீ போய் கடை வாங்குவ, நீ முறைகேடாக பணத்தை வாசி வீசுவ, அரசாங்க பணத்தை கேட்டால் கோர்ட்டில் செய்ய. ஆனால் நாங்கள் மட்டும் போகக்கூடாது. நீ குற்றத்தை சொல்ல, நாங்கள் அப்படியே கழுத்தை நீட்டி தூக்கில் மாட்டிக்கணும். அப்படியே உங்கள் அப்பா இடிய மீன் நீங்கள் அப்படியே. ஆகவே உனக்கு தைரியம் இருந்தால் வழக்கு நீ சந்தி, நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், சந்திச்சுருந்தா இருக்கோம். நீ சும்மா விட்ட மாண்புமிகு அம்மாவோட மறைவு கொஞ்சம் நெஞ்ச வழக்காக போட்ட, நீ போட்ட, நேரடியாக போட்ட, உனக்கு பினாமி போட்ட. நீ என்ன எங்களை பினாமி சொல்கிற? உன் வாழ்க்கையே பினாமி வாழ்க்கை தான். திமுக வாழ்க்கையே பினாமி வாழ்க்கை, உன் வாழ்க்கையே பினாமி வாழ்க்கை தான். பேசுவது கூட பினாமி தான். 4 வார்த்தை உனக்கு சொந்தமாக பேச தெரியல, அதை யாராவது எழுதி கொடுத்தா அதையும் புரிஞ்சிக்காமல் பேச பினாமி வாழ்க்கை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. எங்களை பார்த்து பினாமின்னு சொல்கிற. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு நாங்கள் அடிப்பணிகிறோம். யார் அடிப்பணிகிறோம்? சொந்த அம்மாவை, சொந்த தாயை கீழே உட்கார வைத்து விட்டு சிபிஐ விசாரிக்கும் போதே மேல்மத்தியில கூட்டணி பேசின மானங்கட்டவர்கள் இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம், உன் தந்தையும் நீயும். இது மாதிரி நிலைமை வந்தால் நான் விடுமாடா? சொந்த தாய் ஒரு சிபிஐ விசாரணை மானங்கட்ட போய் அந்த கூட்டணி பேசி அன்னைக்கு பதவிக்காக சுகத்திற்காக சொந்த தாயை கேவலப்படுத்தியவர்கள் நீ எங்களை பற்றி பேசுறதுக்கு எந்த தருகதி எந்த தராதரமும் இல்லை உங்களுக்கு. நீங்கள் எந்த புகாரம் சொன்னாலும் நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கோம். நமது சேனலில் செய்திகளை சுடவும் சூடாகவும் வெளியிட்டவுடன் தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் எக்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.